ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4 டேஸாவே பேக் டு பேக் ஆர்டர் வந்துட்டே இருந்ததுங்க. ஸோ என்னால வீடியோ போட முடியல. தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்றீங்க. நானும் ப்ராப்பரா வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். மறுநாள் ஸ்கூல் கிளப்பிட்டு மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணனா ஈவினிங் வரைக்கும் டே இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த vlog வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்தது. ப்ரௌனி, குக்கீஸ் பிளஸ் வந்து பர்த்டே கேக் ஆர்டர் இருந்தது. மார்னிங்கே வந்து ப்ரௌனியும் குக்கீஸும் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் மேல தான் பர்த்டே கேக் பண்ணியிருந்தேன். 2 kgல 2 டயர்ல சாக்லேட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அட் அ டைம்ல 2 10ஐயுமே வச்சு பேக் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் ரொம்பவே கம்மியா இருந்தது. சோ வந்து சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்ட்டு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இவங்க செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஒய்ஃப்காக பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க குட்டி பையனுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வர கமெண்ட்ஸ்ல நான் அடிக்கடி பாக்குறது, நாங்க குக்கீஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஆயிடுது, இல்லைன்னா ரொம்ப நமத்து போன மாதிரி ஆயிடுது, என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஓவரா பேக் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஆயிடும். அதே சமயம் பேக் ஆகாம எடுத்துட்டீங்கன்னாலும் நமத்து போன மாதிரி ஆயிடும். லைட்டா டச் பண்ணும்போது அவங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.